Welcome to Jeff's English class. Unit 3, Poem, All the World's a Stage, from As You Like It, William Shakespeare. Let's see about the author. William Shakespeare, 1564 to 1616, was a prolific writer during the Elizabethan and Jacobean ages of British theatre, sometimes called the English Renaissance. அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து எப்படின்னு சொன்னாக்க ஒரு எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல ரைட்டர். அவர் வந்து எலிசபெத்தனுக்கும் ஜாக்கபியன் ஏஜஸ்க்கும் இடைப்பட்டது அந்தது. அதை வந்து இங்கிலீஷோட ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் பெர்ஹாப்ஸ் ஹிஸ் மோஸ்ட் என்டியூரிங் லெகசி, பட் தே ஆர் நாட் த ஒன்லி திங்ஸ் ஹீ ரோட். அதாவது வந்து அவருடைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 37 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. ட்ராஜடி எழுதியிருக்காரு, காமெடி இருக்குது, ட்ராஜி காமெடி இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய வந்து போம்ஸ் இருக்குது. ஷேக்ஸ்பியர்ஸ் போம்ஸ் ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே. இன்னைய நாள் வரைக்கும் அவருடைய எல்லா போமும் வந்து வெரி பாப்புலர். Shakespeare's rich and diverse works have spawned countless adaptations across multiple genres and cultures. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பல்வேறு வகையான கலாச்சாரங்களை சார்ந்து அது எல்லாத்தையும் வந்து அடாப்ட் பண்ணதாக இருக்கும், அதில் இந்த எடுக்கப்பட்டதாக இருக்கும். His writings have been compiled in various rations of the complete works of William Shakespeare, which include all his plays, sonnets and other poems. அதாவது வந்து அவருடைய plays 37 சொன்னேன், sonnet 154 எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து 14 லைன்ஸ் இருக்கும் அந்த சானட்ஸ் எல்லாம். அதே மாதிரி சானட்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா சானட்டும் 14 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறள் சொல்லுவோம் இல்லையா, 1.25 அடி அப்படின்ற மாதிரி அதோட எல்லா சானட்ஸும் அந்த மாதிரி 154 சானட்ஸும் அந்த 14 லைன்ஸில் இருக்கும். William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language. லிட்ரேச்சர் படிக்கிறவங்க யாருக்குமே ஷேக்ஸ்பியரை தெரியாதவங்களே இருக்காது. எல்லாருமே வந்து ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்த பார்க்கணும், அது ஒரு தடையாவது அதை போய் பார்த்துட்டு வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ரைட்டர் வந்து ஷேக்ஸ்பியர். இஸ் த பெஸ்ட் dramatist. All the World's a Stage, from As You Like It, William Shakespeare. The phrase "all the world's a stage" is the beginning of a monologue from William Shakespeare's As You Like It, spoken by Jacques in Act 2, Scene 7, line 138. Actually, this is not a poem. This is taken from the play As You Like It. See, it was spoken by Jacques. What do you mean by monologue? This is soliloquy. தமிழில் சொல்ல போனால் வந்து தன்னந்தனியாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காமெடியாக சொல்லுவாங்க இல்லையா, யார் பெற்ற பிள்ளையோ தனியாக புலம்பிகிட்டு இருக்கு அப்படின்றவங்க இல்லையா, அந்த மாதிரி மோனலாக் அப்படின்னு சொன்னாக்க தன்னந்தனியாக புலம்புறது. He compares the world to a stage and life to a play and catalogues the 7 stages of a man's life. This is one of the Shakespeare's most frequently quoted passages. அதாவது வந்து இந்த வேர்ல்டை வந்து உலகமே ஒரு நாடக மேடை, அதில் உள்ள எல்லாருமே பிளேயர்ஸ் அப்படின்றத வந்து வாழ்க்கையில் வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. இது அடிக்கடி மற்றவங்க இந்த கோட்டிங்கை வந்து சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்றது. இதுதான் அந்த போமோட டாப்பிக்கும் அதுதான், ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ். ஆக்சுவலாக இது போம் கிடையாது, இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ் யூ லைக் இட் அந்த பிளேயில் ஜாக்கஸோட பேசினதை அதோட மோனோலாக் தான் இந்த ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ். Let's see the poem. All the world's a stage and all the men and women merely players. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. ஸ்டேஜ்னா உங்களுக்கு தெரியும், உலகமே ஒரு நாடக மேடை, இது மெட்டஃபர். And all the men and women merely players. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் பெண்களும் வெறும் வந்து இந்த உலகத்தில் நம்ம நடிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன நடிக்கிறது அப்படின்னா, they have their
exits and their entrances. Entrance அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட். இந்த entrance, what do you mean by entrances? Our birth is entrance and our death is exit. ஸோ நம்மளுடைய பிறப்பின் வாயிலாக நம்ம இந்த உலகத்துக்குள்ளே we are entering into the world and we exit the world. நம்ம எப்படி எக்ஸிட் ஆகிறோம்? டெத் வழியாக. அப்போ ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். டைம் அப்படின்னு சொன்னாக்கா லைஃப் டைம், நாட் அட் 12 o'clock or 1 o'clock. லைஃப் டைம் முழுக்க பிளேஸ் மெனி பார்ட்ஸ். பார்ட்ஸுன்றது இந்த இடத்துல பார்ட் ஆஃப் த பாடி அப்படி கிடையாது, கேரக்டர்ஸ். ஒரு மனிதன் இருந்தால் அவன் பல்வேறு ரோலை வந்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் மீ, என்ன உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாக்கா, பெற்றோருக்கு ஒரு நல்ல மகளாக, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பின்னாடி ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல மனைவியாக, என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நல்ல ஒரு ஆசிரியராக, இப்படியாக நான் ஐ எம் பிளேயிங் மெனி பார்ட்ஸ். அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஹீஸ் ஆக்ஸ் பீயிங் 7 ages அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேண்ட். அதாவது இந்த வாழ்க்கையை 7 ages பீரியட்ஸாக பிரிக்கிறாரு. அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேண்ட்னா நியூலி பார்ன். அப்போ நியூ பார்ன் பேபி. அந்த நியூ பார்ன் பேபி எப்படின்னா மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ். அது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம அந்த குழந்தைய தூக்கி தோளில் வச்சுருப்போம் இல்லையா. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, அந்த குழந்தையோட வாய்ஸ் ஸ்மால் வீக் நாய்ஸ் தட் அ கேட் மேக்ஸ். அதான் மியூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மியூலிங் எப்படின்னா அந்த ஃபீபிள் வாய்ஸாக இருக்கும், அதோட வீக் வாய்ஸாக இருக்கும். அடுத்தது பியூக்கிங் அப்படின்னு சொன்னால் வாமிட்டிங். குழந்தைக்கு பொதுவாக ஃபீட் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோலில் போட்டு அது என்ன செய்வாங்க, அந்த குழந்தைய தட்டி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது என்ன செய்யும், அந்த குடிச்ச அந்த பால் அது வாமிட் பண்ணும் அந்த மாதிரி. அதனால் அந்த வாமிட்டிங் அந்த ஸ்டேஜ். இந்த நர்சஸ் ஆர்ம்ஸ், நர்சஸும் வச்சுக்கலாம், அல்லது அம்மாவோ பாட்டியோ ஹோவர் இட் மேபி, அவங்களுடைய தோளில் தூக்கி செல்லக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது. அண்ட் தென் த வைனிங் ஸ்கூல் பாய் வித் ஹிஸ் சாஷல். வைனிங் அப்படின்னு சொன்னாக்க complaining. He doesn't want to go to school. he was always complaining அப்படின்றது தான் அந்த இடத்துல whining. with his satchel அப்படின்னு சொன்னாக்க ஸ்கூல் பேக் தூக்கிட்டு என்ன பண்ணுறான், அந்த பையன் ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாத அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். அது எப்படி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க, அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னைல். ஸ்னைல்னால் நத்தைன்னு உங்களுக்கு தெரியும். லைக் ஸ்னைல்ங்கும் போது சிமிலி, அதாவது ஒரு நத்தையை போல் ஊந்து போகிறான். ஆனால் அவனுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அவன் அவனுடைய மார்னிங் ஃபேஸ், ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், நல்லா குளிச்சு விட்டு சுத்தமாக அழகாக நல்ல பவுடர்லாம் அப்ளை பண்ணி நீட்டாக பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது அவனோட ஃபேஸு. ஆனால் அன்வில்லிங், அந்த unwillingly to school, and then the lover, and then the next stage, the third stage is that lover stage. In the lover stage என்ன பண்ணுறாங்க, sighing like furnace with a woeful ballad, a sorrowful ballad. அதாவது லைக் ஃபர்னேஸ், லைக் இந்த இடத்துல சிமிலி, ஃபர்னேஸ்னால் உலைகலன், கொதிக்கிற அப்படியே பெருமூச்சோட தன்னுடைய லவ்வரை நினச்சி பெருமூச்சு விட்டு அவளுக்காக அந்த ஏங்குற அந்த ஸ்டேஜ். ஸோ த 3 stages இந்த ஸ்டான்ஸால் நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்ம 3 stages பார்த்தோம். இன்ஃபேண்ட் குழந்தையா, அடுத்தது உனக்கு ஸ்கூல் பாயா, அடுத்தது லவர் ஸ்டேஜ். மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ தென் அ சோல்ஜர். அதாவது தன்னுடைய லவரோட அந்த ஐப்ரோ கூட கவிதை எழுதுகிற அளவுக்கு அவன் ஹி வாஸ் ஃபால் இன் லவ். அதுக்கப்புறம் சோல்ஜர் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ் அண்ட் வேர்டட் லைக் த பாட், jealous in honor, sudden and quick in quarrel, seeking the bubble reputation even in the cannon's mouth. அதாவது என்னன்னு சொன்னாக்க, ஒரு பாட் அப்படின்னு சொன்ன லார்ஜ் கேட் சச் அஸ் லெப்பர்ட்னு சொல்கிறாங்க. லைக் அப்படின்றதுனால சிமிலி. அப்போ ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் ப்ராமிசஸ்லாம் இது பண்ணி, அதுக்கப்புறம் ஜெலஸ் இன் ஆனர், அந்த ஆனர் வராட்டி பொறாமை, ஜெலஸ்னால் பொறாமை, தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்றது. சடனாக அண்ட் குவிக் இன் குவாரல், பயங்கரமாக சண்டை போகிறது, திடீர்னு எப்போ கோவம் வரும்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கோபப்படுற ஸ்டேஜ். சீக்கிங் த பபுள் ரெப்யூட்டேஷன், பபுள்னா நீர்க்குமிழி,
அந்த சோப்பு குமிழ் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருதோ, ரெப்புடேஷனை புகழ், எனக்கு வரக்கூடிய புகழ், இதெல்லாம் அந்த புகழுக்காக ஏங்கக்கூடிய அந்த நீர்க்குமிழி போல் மறைந்து போகக்கூடிய புகழுக்கு ஏங்கி ஈவன் இந்த கென்னான்ஸ் மவுத், நம்ம சொல்லுவோம்ல துப்பாக்கி முனையில் நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பீரங்கி முனையில் நிறுத்தினா கூட நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் அது. அண்ட் தென் த ஜஸ்டிஸ் இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப்பான் லிண்ட் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது நல்லா சாப்பிட்டு அதனால் தொந்தி வச்சு நல்லா வந்து கெப்பான்னா நல்லா கோழி வந்து இதுக்குன்னே வளர்க்கப்பட்ட அந்த கோழியை சாப்பிட்டு நல்ல தொந்தியெல்லாம் வச்சு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து 5th ஸ்டேஜ். வித் ஐஸ் சிவியர் அண்ட் பேட் அ ஃபார்மல் கட், அதாவது அப்படியே பார்வையிலே வந்து சிவியர் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கக்கூடியது, ஃபார்மல் கட் ஒழுங்காக ஹேரெல்லாம் கட் பண்ணி இருக்கக்கூடியது, ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ்ன சேயிங்ஸ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டான்சஸ், எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிடுறது, என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, கோட்ஸ் சொல்கிறது, வைஸ் சேயிங்ஸ் சொல்கிறது, அந்த மாதிரியான ஏஜ். அண்ட் ஸோ ஹி பிளேஸ் இஸ் பார்ட், அப்போ அவருடைய பார்ட் வந்து த ஜட்ஜ் பார்ட். அடுத்தது த 6th ஏஜ் ஷிப்ஸ் இன்டு த லீன் அண்ட் ஸ்லிப்பர்ட் பேண்டலோன், அதாவது ஏஜ் ஆகிடுச்சு, அப்போ அவங்க பேண்ட்ஸ் எல்லாம் வந்து அது என்ன செய்யுது, அப்படியே காலெல்லாம் வந்து சுருங்கி அந்த இதெல்லாம் போகக்கூடிய அந்த இடம், அப்போ அவங்களுடைய பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸான அந்த ஸ்டேஜ், அந்த அது போட்டு ரொம்ப வந்து அந்த ஏஜ் ஓல்ட் ஏஜ், மிடில் ஏஜ் ஓல்ட் மேன் அப்படின்ற ஸ்டேஜ் தான் அந்த 6th ஸ்டேஜ். With spectacles on nose and pouch on side, his youthful hoos well saved a world too wide. With spectacles, and then the 6th stage வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மிடில் ஏஜ் அந்த ஓல்ட் மேன் ஸ்டேஜ் வந்துடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய ஸ்பெக்டிக்கல்ஸ் அப்படின்னாக்க கண்ணாடி, அந்த கண்ணாடி எப்படி மூக்குக்கிட்ட அப்படி நிற்கிற மாதிரி அந்த ஃப்ரேமு, பவுச் ஆன் ஒன் சைட், அந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா பவுச்சுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நார்மலாக தெரியும். அதில் வந்து மேபி வயசாக ஒரு டேப்லெட்ஸ் தேவைப்படும், தண்ணி பாட்டில் பக்கத்தில் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு தைலம் வச்சுருக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்ம இந்த காலத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பவுச் ஆன் side. His youthful hoos are well saved world too wide, அதாவது வந்து இந்த நம்ம இப்போ சொல்கிற இந்த டைட்ஸ் லெகின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷேக்ஸ்பியரோட காலத்தில் வந்து அது என்னன்னு சொன்னாக்க மென் வந்து அதை ஓர் பண்ணியிருப்பாங்க அந்த டைட்ஸ் மாதிரி, அந்த இது வந்து அதே மாதிரி வேர்ல்ட் டு வைட் ஃபார் ஹிஸ் ஷ்ரங்க் ஷேங்க் அப்படின்னு சொன்னாக்க, அந்த கால்கள்லாம் வந்து காலில் உள்ள அந்த சதை பகுதியெல்லாம் அந்த குறைஞ்சி அப்படியே ரொம்ப வந்து ரொம்ப ஒல்லியாக போய்ட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து the man's legs have grown narrower with age, வயசு ஆக ஆக என்ன ஆகுது, அப்படியே இந்த நேரோ ஆகுது. அண்ட் his big manly voice, நல்ல கம்பீரமான அந்த ஆண்மைக்குரிய அந்த குரலெல்லாம் போய் turning again toward childish treble pipes அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஹை சவுண்ட் அண்ட் விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்டு. நீங்கள் வயதானவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூச்சு வாங்குறது அந்த விசில் அந்த சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி அந்த சவுண்ட் வர ஆரம்பிக்குது. லாஸ்ட் சீன் ஆஃப் ஃபால், இதுதான் வந்து அவங்களுடைய கடைசி இது. தட் எண்ட்ஸ் தி ஸ்ட்ரேஞ்ச் ஈவன்ஃபுல் ஹிஸ்ட்ரி, இது வரைக்கும் வாழ்க்கையில் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஹிஸ்ட்ரி வந்து இட்ஸ் கோயிங் டு எண்ட். அவங்களுடைய லைஃப் வந்து அந்த ஓல்ட் ஏஜ் வந்து அந்த ஏஜுக்கு வரும் பொழுது அதை வந்து அந்த பெருமையை தான் சொல்ல முடியும் ஒழிய அதுவுமே அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ய முடியும். And then in second childishness and mere oblivion, sans teeth, sans eyes, sans taste, sans everything. அதாவது இது செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜை வந்து மியர் அப்ளிவியன் அப்படின்னா ஃபர்கெட்ஃபுல்னஸ், கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க, என்ன நடக்குது என்ன இது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே சான்ஸ் டீத், அதாவது பற்கள் இல்லாமல், சான்ஸ்னா விதவுட், பல் இருக்காது. சான்ஸ் ஐஸ், கண்கள் வந்து தெரியாமல் போகும். சான்ஸ் டேஸ்ட்டு, அவர்களுக்கு நாக்கில் வந்து ருசியே அறிய மாட்டாங்க. சான்ஸ் எவ்ரிதிங், எல்லாமே ஒன்று ஒன்றா உடம்புல வந்து எல்லா உறுப்புகளும் லைக் சைல்டு, ஒரு நியூபார்ன் பேபி எப்படி இருக்கும், அதுக்கு வந்து பல் இருக்காது, அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ். எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாது, நம்ம வந்து ஆள்களை அடையாளம் தெரியாது. அதுதான் வந்து அந்த செகண்ட் சைல்ட்ஹுட். ஸோ ஃபார் there are 7 stages. First one is infant, schoolboy, second one, third lover stage, and then fourth soldier, fifth judge, sixth middle-aged old man, and the final one is that second childhood and that childishness, second childishness. These are the 7 stages discussed in this poem.
ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். இதில் நான் ஒன்று வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்து ஐ எம் நாட் ஃபேமிலியர் வித் ஃபில்ம் ஆர் சினி சாங்ஸ், பட் ஒன் திங் விச் ஆக்டர் ரஜினிகாந்த் இந்த வாழ்க்கை 8 8 பிரிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த 8 8 சொல்லும் போது முதலாம் எட்டில் விளையாடுறது விளையாட்டல்ல, 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, 4ஆம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல, 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, 6ஆம் எட்டில் சுட்டாதது உலகமும் அல்ல, 7ஆம் எட்டில் பிறக்காது ஓய்வும் அல்ல, 8ஆம் எட்டுக்கு மேல் வாழ்ந்தால் அதில் நிம்மதியான வாழ்க்கையும் அல்ல. அதனால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஸோ டியர் சில்ட்ரன், நம்ம கடவுள் வந்து இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து நம்ம அனுபவித்து வாழணும். எதுலேயும் வந்து நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. நம்ம வந்து இந்த புகழ் வந்து ரெப்புடேஷன் அப்படின்றது வந்து ஒரு சோப்பு நீர் குமிழியை போல், இதுக்காக ஏங்கி அலையக்கூடாது. அதுக்காக வந்து தவறான வழிகளில் ஈடுபடக்கூடாது. அந்த இதை தான் உணர்த்துறது தான் இந்த ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். கடவுள் நம்மளுக்கு ஒரு நாடக மேடை மாதிரி ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்குறாரு. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் வந்து நடிகர்கள் மாதிரி நடிச்சுட்டு போகிறோம். இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வி ஹாவ் டு டூ த பெஸ்ட். நம்மளால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், எப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம வி ஹாவ் டு டூ அவர் லெவல் பெஸ்ட் சில்ட்ரன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கல்வியோட முக்கியமானது ஒழுக்கம், நல்ல பண்புகள். அதுதான் உங்களை வந்து உயர்ந்த சமுதாயத்தில் வைக்கும். தேங்க்யூ.